வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, சில குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு, எதையும் ஆராய்ந்து பாராமல் செய்யாதே. அதாவது எதையுமே யோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. குறிப்பாக அடுத்தவங்க செய்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்மளும் செய்யக்கூடாது. வாங்க அதை பற்றி ஒரு கதைக்குள்ளே போவோம். ஒரு கிராமத்தில் ஒரு துணி வெளுக்கிறவர் இருந்தார். அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? டூபின்னு சொல்லுவோம், வண்ணான்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய அழுக்கு துணிகள்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் துவைச்சி நீட்டாக அயன் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. நம்ம புதுசு மாதிரி திருப்பி போட்டு போவோம். அவ்வளோ பெரிய சேவையை நமக்கு செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு வண்ணான் ஒரு கழுதையையும் ஒரு நாயையும் வளர்ப்பார். ரெண்டுகிட்டையுமே அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். ஆனால் இந்த கழுதைக்கு என்ன ஒரு எண்ணம்னா, அவர் எப்போ பார்த்தாலும் நாயிட்ட மட்டும் ரொம்ப அன்பாக இருக்கார், நம்மளை அவ்வளோ கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம். அதுக்கேற்றாக்கில் அந்த வண்ணான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும், ஓடி போய் பாசமாக அவர் மேலே பாஞ்சு வாழை ஆட்டும். அவர் வந்துட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வாழை ஆட்டிட்டு அவர் காலை நக்கும். அந்த அன்பால் அதை செஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ பாசமாக இருக்குது நம்ம பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி அதை கட்டி அணைச்சிக்குவார். இப்படி டெய்லி நடக்கும். இதை பார்த்த உடனே நம்ம கழுதைக்கு வெறுப்பாயிரும். நம்ம நினச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் அவர்கிட்டே இருக்கார், நம்ம மட்டும் ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறாரு? நம்மளும் அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் எல்லா வேலையும் பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துணியெலாம் சுமந்துட்டு வரோம், நம்மளை ஏன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஒரு மாதிரி செய்கிறாரு, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுக்கும். அப்போது திடீர்னு அதுக்கு ஐடியா வரும். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த நம்மளும் இந்த நாய்க்குட்டி மாதிரி அவர் வந்த உடனே அவர் மேலே பாசமாக நம்மளும் நம்மளோட வாழை ஆட்டிகிட்டே அவர் காலை பிடிச்சி நக்கணும். அதே பண்ணால் அவரும் நம்ம மேலே பாசமாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாய் செய்யுது அப்படிங்கிறக்காக அதுவும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும். அதே மாதிரி அந்த வண்ணான் வீட்டுக்கு வருவார் வேலையை முடிச்சுட்டு. இந்த கழுதை என்ன பண்ணோம், அவர் பார்த்த உடனே கால் கால் கால்னு கத்திட்டு, கழுதை கத்தும்ல அது மாதிரி கத்திக்கிட்டே தன்னோட வாழை வேகமாக ஆட்டிக்கிட்டு அவர் மேலே போய் பாய போகும். அதாவது அந்த நாய்க்குட்டி செஞ்ச மாதிரி. அதே மாதிரி அவர் மடியில் போய் படுக்கிறதுக்கு இது ட்ரை பண்ண உடனே இந்த வண்ணானுக்கு கோவம் வந்துடும். ஐயோ, இந்த கழுதைக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா, என்ன திடீர்னு இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது, இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்து இந்த கழுதையை அடின்னு அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் அந்த கழுதை யோசிக்கும், ஆஹா, அந்த நாய்க்குட்டி செஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி செஞ்சிட்டேன், ஏன் அந்த நாய்கிட்ட அவர் அன்பாக பாசமாக இருக்கார், நம்மகிட்ட ஏன் இப்படி இருக்கிறாருன்னு அந்த காரணம் தெரியாமல் நானும் அவர் நாய் செய்தே அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மண்டையில் உரைக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் தன்னுடைய பணிகளை செய்யும். இவரும் வண்ணானும் அந்த கழுதையை அன்பாக பாதுகாத்துக்குவார். இதுலேருந்து என்ன தெரியுது, அடுத்தவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக நம்மளும் அதே மாதிரி செய்ய முயலக்கூடாது. அதனால் ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளும் செய்யணும். எதையும் பயிற்சி இல்லாமல் செய்யக்கூடாது. அடுத்தவங்க செய்கிறாங்களேங்கிறத காப்பி அடித்து நம்ம செய்யக்கூடாது. ஓகேயா? எப்படி இருக்குது இந்த கதை? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும். அப்போ தான் நம்ம போகக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு சேரும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தென்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. ஆமாம், கிட்டத்தட்ட 100 கதைக்கு மேலே நான் போட்டிருக்கேனே, இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் பாலகீதம் தமிழில் ப்ளேலிஸ்ட்டில் சூப்பர் ஹிட் ஸ்டோரிஸ் அப்படின்னு இருக்கும். பாலனின் சூப்பர் ஹிட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கதையும் கிடைக்கும். கேளுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.